முஹர்ரம் 10வது நாள் ஆஷுராவுடைய இந்த தினத்தில் நாங்க சுன்னத்தான நோன்ப பிடிக்கிறது என்பது வலியுறுத்தி எங்களுக்கு ஹதீஸ்ல சொல்லப்பட்ட சிறப்புகளை சொல்லப்பட்ட ஒரு அமலாக இருக்கிறது. யார் ஒரு மனிதர் ஆஷுராவுடைய அந்த 10வது தினத்துல முஹர்ரம் 10வது தினம் நோன்பு வைப்பாரோ அவருடைய முன் வருடம் செய்த சிறிய பாவங்கள் அல்லாஹு தாலா மன்னிப்பான். இப்ப இது சஹீஹ் முஸ்லிம் வரக்கூடிய சரியான ஒரு ஹதீஸ். அப்ப எனவே முஹர்ரம் 10ல நாங்க நோன்பு பிடிக்க வேண்டும். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லைன் பக்கீத் இலா காபில அஸூமன் அத்தாஸிஅ, நான் அடுத்த வருடம் இருந்தால் நான் 9வது நோன்பையும் பிடிப்பேன். அதாவது 9வது தினத்திலேயும் நோன்பு பிடிப்பேன் ஆஷுராவுடைய 9. ஏண்டா யூதர்கள் 10ல பிடிக்கிறாங்க என்பதனால அவர்களுக்கு மாறு செய்த விதமாக நான் 9 பிடிப்பேன். அப்ப எனவே 9 பிடிப்பேன் என்பது அவர்களுடைய சொல் சார்ந்த சுன்னா, 10 அவங்க ஆஷுரா ஆண்டு பிடித்தாங்க என்பது செயல் சார்ந்த சுன்னா. இந்த ரெண்டையும் சேர்த்து நாங்கள் 9ஐயும் 10ஐயும் நாங்கள் பிடிக்க வேண்டும். ஒருவேளை 9 தவறி போச்சுன்னா நாங்க 10ஐயும் நாங்கள் பிடிக்க வேண்டும். 10ம் 11ம் என்பது ஹதீஸ்ல வந்தாலும் அது பலவீனமான செய்தி. எனவே 9ஐயும் 10ஐயும் முஹர்ரம் தாசுவா 9வது தினம், ஆஷுரா 10வது தினம் நாங்கள் நோன்பு வைத்து இந்த மகத்தான கூலியை நாங்கள் அடைந்து கொள்ள முயற்சி செய்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.